இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே எங்களை நீங்கள் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வளரும் செடி பத்திரிகை தேவையானாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. ஒரு தீர்க்கதரிசி உத்திரத்தை வெட்டி வீழ்த்தும் போது கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தீர்க்கதரிசி புத்திரர் தாங்கள் இருக்கிற இடம் நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி தங்களுக்காக ஒரு கூடாரங்களை அமைக்க வேண்டும் என்று நதி ஓரத்திலே உத்திரங்களை வெட்டும்படி வந்தார்கள். தீர்க்கதரிசி கூட வருகிறார். அவ்விதமாக மரங்களை வெட்டி கொண்டிருக்கும் போது ஒருவன் வெட்டுகிறான். விழ வேண்டியது மரம், ஆனால் விழுந்ததோ கோடாரி. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொன்னால், இங்கே தேவனுடைய வார்த்தை சார்ந்த தீர்க்கதரிசி புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை நாம் அறிகிறோம். அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? மரத்தை வீழ்த்த வேண்டும். ஆனால் விழுந்தது என்ன? அவருடைய கோடரி விழுந்து விட்டது. அதாவது வேலை செய்ய முடியாதபடி, தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்க முடியாதபடி அவர்களுக்கே அது தடையாக, அல்லது அவர்களே விழுந்து விட்ட ஒரு நிலையிலே வந்து விட்டதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நினைத்த காரியம் ஒன்று, ஆனால் நடந்திருப்பது அதற்கு விரோதமாய் வேறொன்று. அது நிமித்தம் சோர்ந்து போன நிலையிலே நான் என்னெல்லாம் திட்டமிட்டிருந்தேன், எப்படியெல்லாம் திட்டமிட்டிருந்தேன், ஆனால் காரியங்கள் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறதை ஆவியானவர் அறிகிறார். விழ வேண்டியது மரம், ஆனால் விழுந்ததோ கோடரி, அல்லது விழுந்ததோ நீங்கள். வீழ்த்தும்படி புறப்பட்ட நீங்கள் விழுந்து கிடக்கிறது என்ன? நீங்கள் வீழ்த்த வேண்டியவர்கள் அல்லவா? நீங்கள் ஜெயிக்க வேண்டியவர்கள் அல்லவா? நீங்கள் அழிக்க வேண்டியவர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் விழுந்து விட்டீர்களே, நீங்கள் சோரம் போய் விட்டீர்களே. உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்கள் விழுந்து கிடப்பது எந்த விதத்திலும் தேவன் சம்மதிக்க முடியாது. ஆண்டவர் அதை சம்மதிக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது, அந்த மரங்களை விட்டு போனார்களே தீர்க்கதரிசிகள், தானாக தற்செயலா போய்விட்டார்களா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் இல்லை. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியிலே அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்கிறார்கள். அவரும் நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய பிரயாணத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள். அதிலே ஒருவன் சொல்லுகிறான், ஐயா நீங்களும் கூட வர வேண்டும். ஒருவேளை தீர்க்கதரிசிக்கு அங்கே வேலை இல்லை, மரவற்ற வேலையில் அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இவருடைய பிரயாணத்திலே, இவருடைய தொழிலிலே தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது, தீர்க்கதரிசியும் இருக்கிறார், அதாவது தேவனும் இருக்கிறார். ஆனாலும் கோடாரி விழுந்து விட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஜெபித்து தானே இதை செய்தோம், ஆண்டவரிடத்தில் விசாரித்து தானே இதை நாம் நடப்பித்தோம், ஆண்டவர் கூட நம்மோடு வந்தாரே, பின் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நாம் விழுந்து கிடக்கிறோம், இப்படி நாம் சோர்ந்து கிடக்கிறோம், இப்படி நாம் தளர்ந்த நிலையிலே தள்ளப்பட்டு விட்டோமே என்கிற ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். விழ வேண்டியது விழவில்லை, விழக்கூடாதது விழுந்து விட்டது. சாதிக்க வேண்டி நீங்கள் சாதிக்க முடியாதபடி இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிறீர்கள். வேதாகமத்தில் அநேக அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகிறது என்பதை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும். முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவாவே எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எழும்பு, ஆயி பட்டணத்துக்கு நேராக யுத்தம் ஆரம்பமாகிறது. கர்த்தத்தில் விசாரித்து யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் போனவர்கள் தோற்று போனார்கள். பாளையத்திலே தோல்வி ஏற்பட்டு விட்டது. ஐயோ தேவனிடத்தில் விசாரித்தோமே,
வார்த்தையின்படி தானே அனுப்பினோம், ஆனாலும் தோல்வி வந்து விட்டது என்கிறதை தாங்க முடியாத அந்த யோசுவா மூங்கூப்புற விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அவனை எழும்பு என்று சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை? 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலர் உன்னுடைய ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வீழ்த்த வேண்டி நீங்கள் விழுந்து கிடக்க காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம், ஒரு தவறு, ஒரு மீறுதல், ஆண்டவர் வேதனைப்படும்படியான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. நீங்கள் அறிந்து செய்தீர்களோ அறியாமல் செய்தீர்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவறு ஏற்பட்டபடியினால் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. அது நிமித்தமே ஒரு வேதனையின் அனுபவம். அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே நமக்கு சுட்டி காண்பிப்பதை பார்க்கிறோம். வீழ்த்த வேண்டியவர்கள் வீழ்ந்து கிடக்க முதலாவது ஒரு காரணம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட குறைவுகள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, யோபு சொல்லுகிறார், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த இடத்துல தவறுதல் வந்திருக்கிறது, எதிலே மீறுதல் வந்திருக்கிறது, எதிலே தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாமல் உங்களுடைய மனவிதின்படி செய்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் மீண்டும் நீங்கள் கட்டப்படுவீர்கள், மீண்டும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதே யோசுவா அந்த தவறு செய்தது யார் என்பதை, ஆகான் என்பதை கண்டு அவனுடைய காரியத்தை சரி பண்ணின பிறகு மீண்டும் அதே யோசுவாவின் கூட்டம் ஜெயமெடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்களும் ஜெயிக்க முடியும். அதற்கு முன்பாக குறைவுகளை நீங்கள் சரி பண்ண வேண்டியது அவசியம். கர்த்தர் அதை உங்களிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எபிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆயுதம் அணிந்தவர்கள், வில் வீரர்கள், அனுபவசாலிகள். ஆனால் யுத்த நாள் வந்தபோது முதுகு காட்டுகிறார்கள். ஏன்? ஆயுதம் இல்லையா இருக்கிறது, யுத்தத்திலே அனுபவம் இல்லையா இருக்கிறது, பின் ஏன் யுத்த நாளிலே முதுகு காட்ட வேண்டும்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட ஜெபிக்கவில்லையா? ஜெபிக்கிறோமே. ஆண்டுடைய சித்தம் இல்லையா? ஆண்டுடைய சித்தத்தின்படி தானே செய்தோம். ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கலையா? இல்லை, ஒப்புக் கொடுத்தானே செய்தோம். இதெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படுகிற கேள்விகள். பின் ஏன் எனக்கு தோல்வி, பின் ஏன் எனக்கு ஆசீர்வாத குறைவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்கிறார். நன்றாய் கவனிங்கள். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எபிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே, போராட்டத்தின் நாளிலே, பிரச்சனை நாளிலே, பலவீனத்தின் நாளிலே முதுகு காட்டுகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை வாசிக்கும் போது பிரசங்கி புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க. நன்றாய் கவனிங்கள். இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க. இதுல 2 காரியம் இருக்குது. ஒன்று, உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதம், இன்னொன்று இரும்பினால் செய்த ஆயுதம். ஏன் யுத்தத்திலே பயன்படுத்த முடியாமல் புறமுதுகு காட்டி ஓடுகிறோம்? ஏன் ஓட வேண்டிய நிலை அந்த வீரர்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், ஆயுதம் இருக்கிறது, ஆனால் எப்படி இருக்கிறது? மழுங்கலா இருக்கிறது. அது தீட்டப்படவில்லை, யுத்தத்திற்கு பயன்படுத்தும்படியாக அது ஆயத்தம் பண்ணப்படவில்லை. நன்றா யோசியுங்கள் அருமையானவர்களே, நன்றா யோசியுங்கள். நீங்கள் ஆயுதங்களை வைத்திருப்பது நீங்கள் ஆயுதங்களை வைத்திருப்பது உண்மைதான். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஜெப ஆயுதம் உங்களிடத்தில் இருக்கிறது, தேவன் உங்களிடத்தில் கிருபை உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது பயன்படுத்தும்படி கூர்மையா இருக்கிறதா? அதை கூர்மையா வைத்திருக்கிறீர்களா? அது கூர்மை இல்லாமல் அது மழுங்கலா இருக்குமானால் அதை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போவதற்கு, காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்காது. காரணம், நீங்கள் ஆயத்தம், ஆனால் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்க ஆயுதம் மழுங்கலா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கு இடையில யுத்தம் நடக்கிற கோலியாத்தின் அந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். கோலியாத் தனித்து நின்று 40 நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அந்த 17ஆம் அதிகாரத்திலே 11, 24 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் மிகவும் கலங்கி பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுதம் இருந்த போதிலும், ஆயத்தமா இருந்த போதிலும், கோலியாத்தினுடைய எதிராளியுடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆகினால் அவர்களால் நிற்க முடியவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள்.
யாரை குறித்து எதை குறித்து ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த பயம் உங்களை தைரியமாக முன்னேற விடாது. வீழ்த்த வேண்டியதை வீழ்த்த விடாது. வீழ்த்துவதற்காக நீங்கள் விழுந்து கிடக்க காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பயம். அவர்களை பார்த்தாலே பயம், அவர்களுடைய சத்தம் கேட்டாலே பயம், என்ன நடக்குமோ என்கிற பயம். இந்த பயத்தின் அனுபவமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நிமிர்ந்து இருக்க விடாமல் பண்ணியிருக்கிறதை ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில யாரை குறித்து எதை குறித்து பயந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த காரியத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். மூன்றாவதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கற்பத்தை அடைத்து விட்டார், எனக்கு குழந்தை இல்லை, ஆகினாலே அடிமைப்பட்டோடு சேரும் என்று சொல்லி சாராயுடைய வார்த்தை ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே பின்னாலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாள். அந்த மனுஷன் எப்படி இருப்பான் என்று சொல்லி 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆபிராம் சாராய் சொல்லும் பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? அதுக்கு முந்தின அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை கூடாரத்துக்கு வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி நட்சத்திரத்தை எண்ண முடியுமா, உன் சந்ததி வீரமாக இருக்கும் என்று சொன்னாரே. சாராயுடைய வார்த்தையை வீழ்த்த வேண்டி நீ சாராய் வார்த்தையில விழுந்து விட்டாயே, ஒரு பெரிய நஷ்டம். வார்த்தையினாலே உங்களை மயக்கி விட்டார்களா? வார்த்தையினாலே உங்களை சோர பண்ணின ஜனங்கள் இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தை என்ன? நீங்கள் இப்பொழுது விழுந்து கிடக்கிற அனுபவம் எங்கே? யாருடைய வார்த்தையினால் விழுந்து கிடக்கிறீர்கள்? நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். வீழ்த்த வேண்டி நீ விழுந்து விட்டாயே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். மத்தேயு 20:6 நாம் வாசிப்போமானால் 4வது அனுபவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான் அல்லது தோட்டக்காரன் வேலையாட்கள் சிலர் சும்மா நிற்கிறதை பார்த்து நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று சொல்லுகிறான். பகல் முழுவதும் சும்மா இருக்கிறது என்ன? வேலை செய்ய வேண்டியவங்க எனக்கு யாரும் வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரனே, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் எனக்கு வேலை கொடுக்கவில்லை என்று நீ சொல்லாதே. வேலைக்கு ஆள் இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறார். வேலையை நிறைவேற்றுவதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீயோ சோம்பேறித்தனமாய் உனக்கு கொடுத்த தாளந்து பயன்படுத்த கூடாதவனாக நீ நின்று கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல, கர்த்தருக்கு பிரியமல்ல. நீ ஏன் சும்மா நிற்கிறாய் என்று சொல்லி இன்னைக்கும் கர்த்தர் உன்னை எச்சரிப்போடு தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பிரசங்கி 10:18 சொல்லுது, மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். நன்றாய் கவனிங்கள். உத்தரத்தை வெட்டி வீழ்த்தும் போது விழ வேண்டியது மரம், விழுந்தது கோடரி. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யோசித்து பாருங்கள். வீழ்த்த வேண்டிய நீங்கள் விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? 4 காரணம். 1, பாவம், அருவருப்பான வாழ்க்கை. 2வது, ஆயுதம் இருக்கிறது ஆனால் பயன்படுத்தும் விதமாய் கூர்மையாய் இல்லாதபடி மழுங்கலாய் இருக்கிறது. ஒரு பயம் உங்களை பிடித்திருக்கிறது. 3வது, தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு சாராய் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தனாலே வீழ்ந்து போனான். கடைசியா, வேலை செய்ய வேண்டியவன் வேலை செய்வதற்கு இல்லாதபடி சோம்பேறித்தனமாய் தன்னை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் இதிலே விழுந்தீர்கள். அதை உணர்ந்து இன்னைக்கு எழும்பியுள்ளா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக, இந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, வீழ்த்தும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்களே என்கிற ஆதங்கத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் யார் யார் நாம் விழுந்து கிடக்கிறோம் என்று உணர்கிறார்களோ அவர்கள் தங்களை சரி பண்ணி தங்களை அர்ப்பணித்து மீண்டும் கம்பீரமாய் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்கிறேன். அவ்விதமாய் நீ தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறபடினா அவர்களை தூக்கிவிட நீர் ஆயத்தம். இந்த பிள்ளைகளை தங்களை ஆயத்தப்படுத்திக் உதவி செய். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslives.com.
jesuslivesministries.org.